எல்லாருமே அந்த ஆன்மீக தேடலில் இருக்கீங்க. குரு யார்? ரூல்ஸ் ஆஃப் கிரியா யோகானா என்ன? கிரியா யோகம் யார் ப்ராக்டிஸ் பண்ணணும்? முதல்ல கிரியா யோகம்னா என்ன? அதேமாதிரி இறைவனை நோக்கி பயணிக்கிற பாதை என்ன? இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள். அதே மாதிரி எங்கெங்கேயோ தேடி போய் சுற்றி குருக்கிட்ட அவ்வளோ காசு கொட்டினாலும் கடைசியில் அடுத்த மாதம் போய் கேட்டால் குரு நீ யாருப்பான்னு கேட்குறது. அதுக்கப்புறமா குரு குரு குருன்னு நம்ம எவ்வளோ தேடி போனாலும் நிறைய பெண்களுக்கு சேஃப்டி இல்லாதது. மறுபடியும் குரு குரு குருன்னு நம்ம எவ்வளோ தேடி போனாலும் அந்த குரு சொல்கிற ஒரு விஷயத்த நம்ம முதல்ல ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது தூய்மையான இடங்களில். இந்த மாதிரி மொத்த பிரபஞ்சத்திலேயே தூய்மையாக இருக்கிற குருக்களே ரொம்ப கம்மி. அந்த மாதிரி குருக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு குருவை தான் கடைபிடிக்கணும். சரி, அந்த கிரியாயோகம் பயணம் பயிற்சி இதெல்லாம் எப்படி இதெல்லாம் சாதனை பண்ணணும், எப்படி இதை பயிற்சி பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில், இது வெறும் பேச்சு வீடியோ மட்டும் இல்லைங்க, 14 வருஷமாக கிரியாயோகம் செய்கிறதுனால இத்தனை விஷயங்களையும் வேஷம் கட்டாத எங்கள் அப்பா 24 வருஷம் யோகி, பயிற்சி பண்ணி சமாதியானவர், இப்படி இதெல்லாமே பேஸ் பண்ணி நான் வந்து இந்த ஒரு அக்னி உண்மையை நிறைய பேருக்கு சொல்லணுன்றதுக்கு அந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆத்மா வணக்கங்க, ஹரி ஓம். ஓகே, கிரியாயோகம் எல்லோரும் செய்யணும். ஏன், எதுக்கு? ஃபஸ்ட் கிரியான்னு என்ன? தினம் செய்கிற யோகம். ஒரே யோகம் தான் இந்த பூலோகத்தில் மொத்தமாக இருக்குது. இந்த பூலோகம் முழுக்க எடுத்தாலே ஒரே யோகம் தான். இந்த ஒரே யோகத்தை சிவன், முருகர் எல்லோரும் கொண்டு வந்தாங்க. மகாத்தார் பாபாஜி எல்லோரும் ஒரே யோகம் தான் பயிற்சி பண்ணாங்க. ஆனால் அது அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்றபடி, அந்தந்த சாயிலுக்கு ஏற்றபடி டெக்னிக்ஸ் மாறும். அது வந்து குருவுக்கு பார்க்க தெரியணும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம நிறைய பேருக்கு இங்கே வந்து ஜாயினிங் ஃபீஸ் வச்சு ஆன்லைனில் இந்த மாதிரி கொடுக்குறோம். கிரியாயோகம் வந்து இலவசமாக தான் எல்லோரும் கற்றுக்கணும். ஸோ இதில் ரூல் நம்பர் 1 என்னென்னா, முதல்ல கிரியாயோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கிரியானா? குண்டலினி யோகாவா, ஹத்த யோகாவா, ஆனாபானசாட்டி மெடிடேஷனா, பேசிக் பிராணவாயு மெடிடேஷனா, நாடி சுத்தி மெடிடேஷனா, ஜோதி மெடிடேஷனா, இந்த மாதிரி பல மெடிடேஷனு, பல யோகம், ராஜயோகம், இந்த மாதிரி நிறைய வந்துடுச்சு. வாசி யோகம், இதெல்லாம் கம்பைன் பண்ணது தான் கிரியா யோகம். புரியுதுங்களா? வாசி யோகமான வாசி பற்றி தான் சொல்லுவாங்க. குண்டலினி யோகம்னா வந்து அதில் குண்டலினி திறக்கிறத பற்றி 2 நாள் 3 நாளில் திறந்துடுவாங்க, இல்லையா 1 வருஷத்தில் திறந்துடும் அப்படின்வாங்க. இதெல்லாமே பச்சை ஸ்கேமு. எந்த ஒரு மகானுமே உன் குண்டலினி இன்றைக்கி திறக்கும், உன் குண்டலினி இப்போது இந்த வருஷத்தில் ஓப்பன் ஆகும், உனக்கு 3வது கண்ணு இப்போ ஓப்பன் ஆகும்லாம் சொல்லி கொடுத்ததே கிடையாது. மகானாக இருந்தால் சொல்ல மாட்டாங்க. மனுஷன் சொல்லுவான், பொய் சொல்லுவான். மனுஷனுக்கு வந்து பொய் அதிகம், என்ன வேணால் சொல்லலாம். ஏன்னா நம்புறதுக்கு தான் இந்த பக்ரா மக்கள் இருக்கீங்கள்ல, மக்களுக்கு வந்து அவ்வளோ அறிவு அதிகம். மக்கள் வந்து தெய்வத்துக்கு சமம். ஆனால் இந்த தெய்வத்துக்கு சமமான மக்கள் ஏன் போய் அங்கெல்லாம் விழுந்து இந்த மாதிரி பொய்யான பிரச்சாரங்களுக்குள்ளே போகிறீங்கன்றதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். உண்மையிலே மகாத்தார் பாபாஜிக்கு 3 நாளில் 3வது கண்ணு திறந்துருக்குமா? கிடையாது. வாசி கிடைக்கிறதுக்கு கிரியா 3rd ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அந்த கிரியாயோகம் கிடைக்கிறதுக்காகவே அந்த மகான் எவ்வளோ தியானத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மகான் இருந்தாருன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது பீப்புள் ஸ்லோவாக போக 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 தான் புரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நான் பேச பேச ஒவ்வொரு விஷயத்தில் ரியலைசேஷனை கொண்டு வர, அப்போ தான் பீப்புளுக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக எதை பற்றி நம்ம தேடுறோம் அப்படின்றது புரியும். ஸோ ரூல் நம்பர் 1, கிரியா யோகம்னா அல்டிமேட் ஆஃப் ஆல் யோகம்ன்றதை நீங்கள் உணரணும். அதுக்காக தான் இத்தனை மகான்கள் அதை செஞ்சாங்க. செகண்ட் ரூல், ஒரே குருவை கடைபிடிக்கிறது. ஒரு குருவை ஏன் கடைபிடிக்கணும்? சாய்பாபாவுக்கு லஹரி மஹர்ஷி, லஹரி மஹர்ஷிக்கு பாபாஜி, யுக்தேஸ்வருக்கு லஹரி மஹர்ஷி, பரமஹம்ச யோகானந்தருக்கு யுக்தேஸ்வர், நாகின் மாஸ்டர் சுயமாகவே அவர் வந்து அந்த டெக்னிக்ஸாக செஞ்சு பரமஹம்ச யோகானந்தர் லினியேஜில் அவர் வந்து இந்த யோகத்துடைய மாஸ்டர் ரைட்டர், என்னுடைய அப்பா. இப்போது அந்த மாதிரி இந்த லினியேஜ்ன்றது ரொம்ப பெருசுங்க. இந்த கிரியா யோகம்ன்றதே ஒரு பெரிய லிங்க்கு. இதில் ஒருத்தருக்கு ஒரு குரு தான் இருக்க முடியும். ஸோ அந்த ஒரு குருவை தான் நீங்கள் கடைபிடிக்கணும். அந்த ஒரு குருவை கடைபிடிச்சாதான் இதை நீங்கள் கரெக்டாக கொண்டு போக முடியும். ஸோ ரூல் நம்பர் 2 அதாச்சா. ரூல் நம்பர் 3, லாங் டேர்ம் ப்ராக்டிஸ். 18 வருஷம் கட்டாயமாக பயிற்சி பண்ணணும். 18ன்றது கட்டாயமாக எல்லோரும் பயிற்சி பண்ணணும். அண்ட் அதுக்கும் மேலே போக போக உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 12 இயர்ஸ் பண்ணாலே இதோடைய மொத்த பேட்டர்ன் என்ன, உள்ளே என்னென்ன பயணிக்கணும் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த 18 இயர்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 4, இல்லறத்தில் இருந்தே இதை பயிற்சி பண்ணலாம். எங்கேயும் போய் பயிற்சி பண்ண வேணாம், எங்கேயும் போய் தேட வேணாம், எங்கேயோ போய் மலைக்கு இல்லைனா வந்து கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு
அங்கெல்லாம் போய் கண்டுபிடிக்க வேணாம். கோவிலுக்கு எதுக்கு போகணுன்றது ரூல் நம்பர் 5 நான் வைக்கிறேன். கோவிலுக்கு ரூல் நம்பர் 5 நான் ஏன் கொண்டு வந்திருக்கேன்னா, லிங்காக 4க்கும் 5க்கும் கோவிலுக்கு போகிறதே ஒரு குருவை சந்திக்கிறதுக்கு தான். எனக்கு ஒரு நல்ல குருவை காமி அப்படின்ற அந்த அழைப்பு உங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்கு தான் நீங்கள் கோவிலுக்கே போகிறது. இந்த உடல்ன்ற சுத்தமாக ஆக்கணுன்றது அடுத்தடுத்து குரு சொல்லுவார். மாதா பிதா குரு தெய்வம் ரூல் நம்பர் 6. இந்த மாதா பிதா குரு தெய்வம் ஏன் வச்சாங்க? முதல்ல மாதா பிதா தான் இல்லாமல் பிறவி கிடைக்காது. நீ யாராக வேணார். அடுத்து குரு இல்லைன்னா தெய்வம் கிடைக்காது. இது கிளியர் கட்டாக நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லிடுச்சு. ஆனால் இதை நம்ம பிடிச்சிக்க உணர தெரியல. இதுக்கு தான் நீங்கள் கோவில் போகணும். அதுக்கப்புறமா குரு உங்கள் வாழ்க்கை என்னன்றது ஏதுன்றது எல்லாமே சொல்லிக் கொடுப்பார். அது போக 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 புரியும். அண்ட் ரூல் நம்பர் 7, இது ரொம்ப ப்ரெஷியஸ் பவர்ஃபுல். இங்கே நம்ம சொல்கிற ரூலே அதுதான். நீங்கள் யோகம் செய்யுங்க, இன்னொருத்தருக்கு சொல்லாதீங்க. யோகம் செய்யுங்க, நீங்கள் செஞ்சுக்கோங்க. கிரியாவோ ஆன்லைன் மெடிடேஷனோ எதுவாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஃபீஸ் இருக்குது, வேல்யூ வச்சுருக்கோம், அதெல்லாம் ஓகே. கற்றுக்கணுன்றவங்க இந்த காண்டாக்ட் நம்பர் கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் அது பண்ணுங்கள். ஆனால் மற்றவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் வந்து அதை சொல்ல வேண்டாம். உங்கள் குழந்தைங்களுக்கோ, மனைவிக்கோ, கணவனுக்கோ, அம்மாக்கோ, அப்பாக்கோ, தாத்தாக்கோ யாருக்கும் நீங்கள் சொல்லாதீங்க. ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னடா இப்படி சொல்கிறார் இவர் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். நிறைய சென்டரில் போய் இது எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படின்வாங்க. நான் அது மாதிரிலாம் சொல்லவே மாட்டேன். எதுக்கு நீங்கள் யாருக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும்? ஸ்ப்ரெட் பண்ணதுனால உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எனக்கு புரியல. முதல்ல நீ ஞானியா? முதல்ல கிடையாது. நம்மளே ஞானி இல்லாமல் இன்னொருத்தருக்கு எப்படி ஸ்ப்ரெட் பண்ண முடியும்? இப்போ நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன்னா எனக்கு குரு சொன்னார், நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். என்னுடைய குரு சொன்ன விஷயம் வேறு, நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன்னா இதில் நான் மாஸ்டர், அதனால் நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்த் டிஃபெக்ட் இருந்தால் கூட நான் என்னன்றதை எடுத்து சொல்லிடுவேன். ஆனால் உங்களால் அது சொல்ல முடியாது. ஸ்ப்ரெட் பண்ணுறவன் ப்ராக்டிஸ் பண்ணி எதாவது ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த மொத்த பாரமும் உங்கள் மேலே தான் வரும், அந்த மொத்த பாவமும் உங்கள் மேலே தான் வரும். அதனால் முதல்ல குரு அப்படின்றதுக்கு ஒரு தகுதிகள் இருக்குது. வேஷம் கட்டிட்டு அமைதியாக பேசுகிறது குரு தத்துவம் கிடையாது. அதில் போய் மூட நம்பிக்கையாக போய் நம்பாதீங்க. குரு தத்துவன்றது எது எப்படி இருக்கோ அப்படி சொல்லணும். பூசி பேசுகிறது குரு தத்துவம் இல்லை. இருக்கிறத பேசுகிறது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதும் பேசுகிறது தான் குரு தத்துவம். ஸோ இன்றைக்கி எத்தனையோ சென்டர்ஸ் இருக்குது, எத்தனையோ பேர்கள் வந்து குரு குருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்மலாம் இங்கே வந்து அந்த மாதிரி குரு அப்படின்னு என்றைக்குமே சொன்னது கிடையாது, சொல்லவும் மாட்டேன், ஃப்யூச்சர்லேயும் அப்படி நடந்துக்கவும் மாட்டேன். அதுக்காக தான் நம்ம வேஷம் கட்டுறது இல்லை. ஸோ ரூல் நம்பர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவு முறை, நான்வெஜ். இந்த கிரியா கற்றுக்கணும். எஸ்பெஷலி கிரியா கற்றுக்கிற டைம் மட்டும். கிரியா லைஃப்குள்ளே வந்துட்டீங்க 1.5 இயர் கழித்து, அதுக்கப்புறம் அந்த கிரியா லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நான்வெஜ்ஜை விட்டுறணும். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸுங்க அது இதுங்கன்னா இதெல்லாம் உங்களுடைய மைண்ட் செட்டில் இருக்குது. அதுக்கான முறைகள் என்னவோ அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு தான் நான் இங்கே இருக்கிறது. இந்த 1.5 இயருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஆன்லைன் மெடிடேஷன் யோகா செய்கிற வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸப்ஷன் தான். அது வரைக்கும் நல்லா சாப்பிட்றது வரை ஆசையை தீர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 இயருக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதை கட் பண்ணிடணும். ரூல் நம்பர் 9, சுவாமி குருவே வருண் ஐயா, நாகின் மாஸ்டர் ஐயா, இதெல்லாம் தேவையில்லை. நடிப்பு தேவையில்லை. காலில் விழுறது, எனக்காக வந்து பூப்பழம் கொண்டு வர்றது, காசு கொடுக்கறது, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் 399 ஃபீஸ் கொடுக்குறதே எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது வந்து என்னோடய லஹரி மாஷை குருஜி வச்சாருனால அதை நான் வந்து வாங்கிக்கிறேன். ஏன்னா வீடியோ ப்ராடக்ட் உங்ககிட்ட இருக்குது. என் ப்ராடக்ட் வரணுன்னா அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு காசு கட்டினா தான் வேல்யூ கிடைக்கும். அது ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச். அது தப்பு இல்லை. கிரியாயோகம் ஃப்ரீ தான். ஏன்னா இங்கே சில பேர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் கூட ரீசெண்டாக நான் வந்து ஒரு டெக்னிக்ஸ் எனக்கு வேணும் ஐயா, எனக்கு 50,000 தரேன், எனக்கு தாங்க ஐயா அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயா முதல்ல நீ குடிச்சிட்டு பேசுகிறேன்னு நினைக்கிறேன், கம்முனரியா அப்படின்னு. இது மாதிரி எனக்கு வந்து இந்த ஓப்பனாக பேசுறது ரொம்ப பிடிச்சி, எனக்கு அது என்னன்னு தெரில, என்னுடைய டிஃபால்ட் அது, கரேஜ் எனக்கு அதிகம். இது மாதிரி இங்கே வந்துட்டு நம்ம என்ன பேசணுன்றது தெரிஞ்சுட்டு பேசணும். சில பேர் இன்னோசென்ட்டில் பேசுவாங்க, அவங்க எக்ஸெப்ஷன். பணத்தை வச்சு சில டெக்னிக்ஸை நம்ம எடுத்துடலான்றதை நினைக்காதீங்க. பேலன்ஸாக சொன்னபடி நீங்கள் செஞ்சாலே போகிறோம். அது மாதிரி காலில் விழுறது, ஓவராக ஹைப் பண்ணுறது எல்லாம் எனக்கு தேவையில்லை. இதை நான் வந்து அப்ரிஷியேட்டும் பண்ண மாட்டேன். நீங்கள் உள்ளே என்ன நினச்சி எது செய்கிறீங்கன்றது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 10, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் ரூல் ஆஃப் கிரியா யோகம். தினமும் செய். 10 நிமிஷம் தான் நேரம் இருக்குது, செய். 20 நிமிஷம் டைம் இருக்குது, செய். 30 நிமிஷம் டைம் இருக்குது, செய். 1 மணி நேரம் இருக்குது, சரி பரவாயில்ல, 30 நிமிஷம் செய். 1 மணி நேரம், இன்னொரு 1/2 மணி நேரம் ஏதோ உங்களுக்கு பிடிச்ச டைமில் எதை விளாடுங்க, எதோ பண்ணுங்கள், இல்லை எங்கேயோ போங்க, ரிலாக்ஸாக இருங்க. இந்த விஷயத்துக்கு வரணும். அதுக்கு பேர் தான் கிரியா யோகம்.
இது தெரியாமல் பாபாஜிக்கு கோவில் கட்டுறேன், பாபாஜி பேர் சொல்கிறேன். எனக்கு கூட ரீசெண்டாக ஒருத்தவங்க, நான் பாபாஜி கோவில் கட்டுறேன் காஞ்சிபுரம் சைடு கிட்ட, வரீங்களா சாமி அப்படின்னா, நான் அவங்கள அப்படியே ரிப்ளை கூட பண்ணல, பிளாக் பண்ணிட்டேன். என் யூடியூப்பை 4 வருஷமாக ஃபாலோ பண்ணுற ஆள், 4 வருஷமாக தெரிஞ்ச ஒரு லேடி, அவங்க பாபாஜிக்கு கோவில் கட்டுறேன்னு சொல்கிறாங்கன்னாலே இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்? மகாதார் பாபாஜி அதுக்கு பிடிச்சி, பாபாஜிக்கு அது பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மகாதார் பாபாஜி கோவில் கட்ட சொன்னாரா என்ன? முதல்ல மகாதார் பாபாஜி ரேஞ்ச் என்ன? அவர் எவ்வளோ உண்மைகளை சொல்லியிருக்காரு. அவர் கோவில் கட்டு நான் சொல்லுவார், கிரியா பண்ணுன்னு சொல்லுவார். அது பண்ண நமக்கு துப்பு இல்லை. நமக்கு 10 நிமிஷம் கேட்டால் டைம் இல்லைன்னு, ஆனால் நமக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட டைம் இருக்கும். இந்த மாதிரி மனிதர்கள் நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க சாமி. ரூல் நம்பர் 10, கிரியாயோகம் தினமும் செய்யணும். ரூல் நம்பர் 11 என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப லீடு கொடுக்குற ஒரு ரூல் இது. தினமும் ஒழுங்காக குளிக்கணும். வாஷ்ரூம் போனாலும் குளிக்கணும். ஸோ வாஷ்ரூம்னா லைக் நான் சொல்கிறது ரொம்ப டீப்பான ஒரு இது. பாடி ஃபுல்லாக கிளென்ஸாக வச்சுக்கணும், குளிக்கணும். எஸ்பெஷலி லேடிஸ், இனிமேலாவது ஹைஜீனாக இருங்க. எனக்கு பெண்களை பார்த்தாலே வந்து ஒரு தெய்வீக தாட் வரும். அது ஏன் எப்படின்னா அவங்களுடைய கிளென்லினஸ்ஸுங்க. லிட்ரலி நான் சொல்கிறேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெண்களுக்கு கிளென்லினஸ் நிறையா இருந்தது. இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கு கிளென்லினஸ் நிறைய இல்லை. மேக்கப் மூலியமாக கிளென்லினஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. டீப் டவுன் தட் இஸ் நாட் க்ளீன். டீப் டவுன் உங்களுடைய இன்னர் செக்ஷுவல் ஆர்கன்ஸ், உங்களுடைய இன்னர் ஆர்கன்ஸ், உங்களுடைய லிவர், பேங்க்ரியாஸ், உங்களுடைய லங்ஸ், உங்களுடைய ஹார்ட், பிளட் ஃப்ளோ எதுவுமே க்ளீனாக இல்லை. அப்போ எப்படி நீங்களாம் வந்து அடுத்த ஜென்ரேஷன் பெற்றுக்கிறீங்க? நீங்கள் சீக்கிரமாக செத்து போயிடுவீங்க. அடுத்த ஜென்ரேஷன் எப்படி, நீங்கள் மதராக வந்து அடுத்த ஜென்ரேஷன் பெற்றுக்கும் போது எப்படியா நீ இருப்ப? முதல்ல நீயே தாயா, நீயே ரெடியாக இல்லையே. ஸோ இன்றைக்கி பேபிஸ் கூட ஏதோ ஒரு கடமைக்காக இருக்குது. ஸோ ரூல் நம்பர் 12 இந்த ஒரு விமன் ஓரியன்ட் தான். இந்த ரூல் நம்பர் 12 நான் வந்து கொண்டு வர போகிறேன். இந்த ரூல் நம்பர் 12 வந்து இந்த விமன் ஓரியன்ட் தான். விமன் எந்த அளவுக்கு வந்து கிளென்லினஸாக இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ உங்கள் மனம் அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். பாதி நிம்மதி அதிலே வந்துடும். நீங்கள் மற்ற மீதி விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப எடுத்துக்க மாட்டீங்க பெருசாக. நம்ம எல்லாத்தையும் ஏன் எடுத்துக்கிறோன்னா, நம்ம கிளென்ஸ் பண்ணல இந்த பாடியை. அதுக்கு எங்கேயா போய் குளிக்கணுமா, குளத்துல குளிக்கணுமா தேவையில்லை. உன் வீடே ஒரு குளம் தான், உன் பாத்ரூமே உன் குளம் தான். அந்த பாத்ரூமை க்ளீனாக வச்சுக்கோ, எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுக்கோ, டெம்பிள் மாதிரி வச்சுக்கோ உன் வீடை. உன் மன நிம்மதி எங்கே போகுதுன்னு மட்டும் யோசி, உங்ககிட்டே தான் இருக்கும். ஸோ பல தாய்களுக்கு உங்களுக்கு தெரியாததே கிடையாது. ஆம்பளைங்களை விட பெண்கள் உயர்ந்தவங்களாம் நான் எப்பயுமே பார்ப்பேன். அது உண்மை, அஷ்டரால சத்தியம் அது. ஸோ இந்த பெண்கள் வந்து நீங்கள் இந்த லெவலில் இருந்துட்டீங்கன்னா நீங்கள் தான் காடஸ். காடஸ் இஸ் ஒய்ஃப், காட் இஸ் ஹஸ்பண்ட். ஸோ இதை ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் பெண்களுக்கு அந்த ஹைஜீன், கிளென்லினஸ்லேருந்து எல்லாமே நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்கணும். ப்ராக்டிக்கலாக வந்து வீட்டில் வந்து சொல்லிக் கொடுக்குறது இல்லை. இது சொன்னாலே புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான். சொன்னாலே எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக, சிம்பிளஸ்ட்டாக. பட் ப்ராக்டிக்கலி அது நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் சேஞ்சஸ் 2 டேஸ்லேயே இருக்கும். இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட மோர் தேன் 700 விமன் வந்து இங்கே அது ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட ரூல்ஸ் எல்லாம் நம்ம கிரியாயோகமில் கொண்டு வந்த ரீசனே எதுக்குன்னா, ஆன்மீகம்னா என்னன்றது புரியணும். அதேமாதிரி ரூல் நம்பர் 13 இதோட நான் முடிச்சுக்கிறேன். கிரியாயோகம்னா வந்து கோவில்களுக்கு போயிடணும், நிறைய மாலை போட்டுடணும், விபூதி அடிச்சிடணும், இதெல்லாம் இல்லை. நான் எந்த விபூதி போட்டிருக்கேன், எந்த மாலை போட்டிருக்கேன், எந்த கமண்டலத்தை தூக்கிட்டு நிற்கிறேன், எதுவுமே இல்லை. இந்த கிரியாயோகம்ன்றது எதுவுமே இல்லைன்றது ஆகிறதுக்கு தான் இந்த கிரியாயோகமே. மறுபடியும் ஏதோ சம்திங் ஆக போகிறேன்னா என்ன? கெரியர் வைஸில் விட்டுருங்க, ஃபினான்ஷியல் லைஃப்பில் விட்டுருங்க, ஃபேமிலி லைஃப்பில் விட்டுருங்க. தோஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் லைஃப்ஸ். அதெல்லாம் விட்டுடுங்க. அதெல்லாம் ராஜயோகம். ராஜயோகம்னா இல்லறத்தில் எப்படி பார்த்துக்கணுன்ற டிட்டாச்மெண்ட்டை கொண்டு வருது. எல்லாத்தையும் செய்யணும், நான் செஞ்சேன்ற அட்டாச்மெண்ட்டை வச்சுக்கூடாது. அது டிஃப்ரெண்ட்டு. அது ஒன்று தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதெல்லாமே கிரியாயோகமில் வரது தான். பட் இந்த 18 இயர்ஸில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய பெரிய பாயிண்ட் என்னென்னா, ஒரு குருக்கிட்ட என்கிட்ட நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் இந்த மொத்த ப்ராக்டிஸ் செய்கிற இந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு ரியலைசேஷன் கிடைக்கும். இதில் ஓவரால் நீங்கள் ரொம்ப யோசிச்சிங்க அப்படின்னா, நம்ம இந்த ப்ராக்டிஸ் மூலியமாக எந்த கடவுளை நம்ம வந்து அடைய போகிறோம்? 5000 கடவுள்கள் இருக்காங்க, இதில் யார் கடவுள்? ஸோ அப்போது எந்த காடை நம்ம போய் அட்டைன் பண்ண போகிறோம் அப்படின்ற கொஷின் வந்து நிறைய பேருக்கு க்ரியேட் ஆகும். இங்கே
நம்மளுடைய கேலக்ஸியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தேன் மினிமலாக போட்டுக்கிட்டாலே 1,00,000 பூமி மாதிரி பல பூமிகள் இருக்குது. 1,00,000 பூமிகள் நம்ம பூமி மாதிரியே இருக்குது. ஜஸ்ட் வித்தின் அவர் யூனிவர்ஸ். ஓகேவா? நம்ம மில்கி வே இருக்கு இல்லையா, மில்கி வேக்கு வெளியிலேயே நிறைய கேலக்ஸிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே சேர்ந்து ஒரு யூனிவர்ஸ். அதுலேயே கிட்டத்தட்ட பல லட்ச பூமிகள் இருக்கிறதா ரொம்ப மினிமல் நான் போடுறேன், 1% தான் நான் போடுறேன். அத்தனை இருக்குது. சரி, இதெல்லாத்தையும் உருவாகின கடவுள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னா, அப்போது இந்த பூமிக்கள் மாதிரி பல லட்ச கோடி கேலக்ஸிஸ் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் மல்டி யூனிவர்சஸ் இருக்குது, டார்க் டைமென்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் உருவாக்கின யார் சாமி? அப்போது இதை கண்டுபிடிக்கணுன்னா முதல்ல பூமியை விட்டு வெளியே போகணும். பூமியை விட்டு வெளியே போகணுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஆஸ்ட்ரோநாட் மாதிரி சூட் போட்டுக்கிட்டு போனால் கூட கண்டுபிடிக்க முடியாது. அது கூட 0.02% தான். நீங்கள் இந்த மேக்ஸிமமாக கண்டுபிடிக்கணுன்னா எல்லாத்தையும் உள்ளே தான் ரியலைஸ் பண்ணி உள்ளே தான் பயணிக்கணும். அதுதான் லஹரி மஹர்ஷி சொல்லுவார், ப்ரூஃப், எவிடன்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் அது ஏற்றுக்குச்சு. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஏற்றுக்குச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் முட்டாள் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அறிவு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற பீப்புளுக்கு மூட நம்பிக்கைகள் இருந்தாலும் இந்த மாதிரி மகானை அவங்க கும்பிட்றாங்க. ஏன், எதுக்குன்னா அந்த மகான் பார்க்காததே கிடையாது. லஹரி மஹர்ஷியோட குத்தஸ்த சைத்தன்யா, அந்த 3வது கண்ணுள்ள அவர் பயணிக்கும்போது, ஒவ்வொரு நொடியும் அவர் பயணிக்கும்போது அவர் சந்தித்தது, இந்த உலகத்தில் என்னால் எதையுமே செய்யவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை ஒன்று இல்லவே இல்லை. என்னால் என்ன வேணால் செய்ய முடியும், ஆனால் அந்த சக்திகளை நான் பயன்படுத்தாமல் என்னுடைய பயணம் ஆத்ம பயணத்துக்கு தான் நான் பயன்படுத்த போகிறேன். ஏன்னா அடுத்தடுத்து ஹையர் டைமென்ஷன்ஸை நான் போய் பார்க்க வேண்டியது உண்டு. தெய்வத்தை ஜஸ்ட் லைக் தட் பூமியை விட்டோன்னு எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. தெய்வத்தை இந்த பூமியை விடணும், அதுக்கப்புறம் பல டைமென்ஷன் போகணும், 18 டைமென்ஷன் தாண்டணும். அதுக்கப்புறம் தெய்வத்தோடைய ஒரு பாதி தான் உங்களுக்கு தெரியுமே, கடவுள்னா என்ன, அந்த சிருஷ்டி யார் அப்படின்னு. அது வரைக்கும் இங்கே உட்காந்துட்டுலாம் நம்ம ஒரு புக்கிலையோ இல்லைனா கிரியாவில் கூட தெரிஞ்சுக்க முடியாது. கிரியாவில் கூட ஒரு கிளிம்ஸ் கிடைக்கும். அந்த கிளிம்ஸ் உங்களை வான்னு சொல்லும், அவ்வளோதான். இது என்னுடைய அனுபவம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு ஆத்மாவை உருவாடணும். இந்த ஆத்மாவோட உருவாடணும். எப்படி நீங்கள் பிறந்த உடனே உங்களை எங்கேயாவது இதையாக தூக்கி போட்டு ஒரு குப்பையில் போட்டாங்கன்னா நீங்கள் தானாக வளருவீங்க, யாரோ உங்களை வளர்ப்பாங்க. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி அம்மா அப்பா உங்களை வளர்க்காம அப்படியே எங்கேயோ அனாதையாக போயிட்டீங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த ஆன்மீகத்தை தேடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு அனாதை தான், வேஸ்ட்டு. இந்த ஒரு ஆத்மாவை நீங்கள் தேடாமல் அதோட உறவாடாமல் இருந்தால் வேஸ்ட்டு, நீங்கள் அனாதையாக தான் சாகணும். ஆத்மாவை உறவாடணும். ஆத்மா தாய் போல். அந்த தாய் சொல்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம கேட்டுக்கணும் உள்ளுக்குள்ளேயே. அதான் ஆத்மா. அப்புறம் தான் அது எங்கே அப்பா இருக்கான்னு காமிக்கும். அந்த ஆத்மாவோடைய ஹஸ்பண்ட் எங்கன்னு அது மேலே காமிக்கும். அதுக்கு ரொம்ப டைம் இருக்குது. அது சொல்லும், வா அவனை கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ தான் நீ 18 வருஷத்துக்கே வந்திருக்க கிரியாயோகத்துக்கு. இப்போ கிரியாவில் முக்தி அடைஞ்சிட்ட, ரொம்ப பெரிய விஷயம், சாதனை பண்ணிட்ட. இதெல்லாம் விட்டு எல்லா ஆசைகள் வேரோடு வெட்டி முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் மேலே வா. ஸோ நான் நிறைய இடத்துல ஏன் டிட்டாச் ஆகணும், ஏன் இதாகணும்னு நான் நிறைய பேருக்கு ஏன் சொல்லுவேன்னா, உடம்பு விடும்போது எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. அந்த உடம்பு விடும்போது ஆசை இருந்ததுன்னா ரொம்ப பிரச்சனை. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மனிதனும் இதை தேடி தான் நீங்கள் வரணும். இதை நம்ம உணராத ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஆன்மீகம் அது இதுன்னு பேசணும்னா கடவுள் தத்துவம் என்றைக்குமே இந்த உலகத்தில் நமக்கு புரியாது. இது எல்லாருமே சிந்திங்க. ஸோ தீஸ் ஆர் த ரூல்ஸ், 13 கிரேட்டஸ்ட் ரூல்ஸ் ஆஃப் கிரியா யோகம் மேட் பை மாஸ்டர்ஸ். அண்ட் அந்த மாஸ்டர்ஸ் சொன்ன இன்ஃபர்மேஷனை உங்களிடம் சேர்த்துருக்கிறதுக்கு எனக்கு இந்த ஒரு பிரிவு கொடுத்த அம்மா அப்பாவுக்கும் நாகின் மாஸ்டருக்கும் நான் என்றைக்குமே வணங்குறேன். ஸோ இது இல்லைனா இத்தனை பேருக்கு அது சேர்ந்துருக்க முடியாது. ஸோ எல்லாருமே இதை உண்மையாக பயிற்சி பண்ணுங்கள், உண்மையோடு வாழுங்க, எந்த ஹைப்பும் வேண்டாம், சிம்பிளிசிட்டியோடு வாழ்ந்துட்டு போயிட்டே இருங்க. ஸோ தட் இஸ் வாட் த லைஃப் இஸ் ஆல் அபவுட். ஹரி ஓம்.